Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கமிட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. திமுகவை சேர்ந்த காமகன் ஞானசேகரன் இந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கிறார். இதனை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கரை ஒட்டி இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு சென்ற பொழுது ஆளுநரையும் அவர்கள் சூழ்ந்து குறிப்பாக இந்த சம்பவத்திலே நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று கோஷங்களை முன்வைக்கிற பொழுது அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூண்டோடு இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு வெளியேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜனநாயகத்திலே சட்டமன்றத்திலே இன்றைக்கு படுகிற அளவிற்கு அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ஸ்டிக்கர் ஊட்டி திறந்து கொண்டிருக்கிற ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அவர்கள் மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதியை ஸ்டிக்கர் ஊட்டி இவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு நிறத்திலே யார் அந்த சார் என்கிற பேச்சு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் யார் யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அதிமுக பிரதானமாக தங்களுடைய சட்டையிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று கையிலேயும் அவர்கள் அந்த பதாகையை வைத்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய பதாதைகளோடு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வெளியே வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு அநீதி இழைக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர் அந்த சட்டப்பேரவையை தொடங்கி வைக்கவில்லை. தேசிய கீதத்தை கூட இசைக்க முடியாமல் திமுக அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டம் என்பது எதிர்க்கட்சியினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்புவதற்காகத்தான் சட்டமன்றம். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகிற அரசினுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே ஜனநாயகம் பெரும் கேலிக்கூத்தாக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதியை கண்டித்து அதிமுகவினர் அந்த பதாதைகளோடு யார் அந்த சார் அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் வேண்டும், அதே போன்று ஸ்டிக்கர் ஒட்டுகிற திமுக அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டித்தான் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தாவது மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒவ்வொருவரும் தங்களுடைய சட்டையிலே அணிந்து எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக இன்றைக்கு அவர்கள் உள்ளே சென்ற போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே அவர்கள் அங்கு சபாநாயகர் அனைவரையும் வெளியேற்ற ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். ஆளுகிற அரசினுடைய ஒரு ஏற்பு விதமாக அவர்களுக்கு சாதகமாக சபாநாயகருடைய நடவடிக்கைகள் இருப்பதாகவே ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கண்டனத்தை தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து தங்களுடைய கண்டன முழக்கங்களை தங்களுடைய எதிர்ப்பை வலியுறுத்தும் விதமாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே தற்போது அதிமுகவினர் யார் அந்த சார் என்கிற அந்த வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் சட்டப்பையிலே ஒட்டப்பட்டிருக்கிறது. பதாதைகள் கையிலே வைத்துக் கொண்டு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட மாணவிக்கு நியாயம் வேண்டும் என்கிற கோஷங்களை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஆளுநர் தனது உரையை புறக்கணித்திருக்கிறார். சட்டமன்றத்திலே இன்றைக்கு தேசிய கீதம் கூட இசைக்க முடியாமல் திமுக அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு வாய்மூடி மௌனசாமி போன்று இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர், இன்றைக்கு அவர்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எதற்கு எடுத்தாலும் திசை திருப்புவது போலவே பேசி தங்களுடைய ஆட்சி ஏதோ நியாயமாக நடைபெறுவது போல ஒரு தோரணை ஏற்படுத்துவதாக அதனை எல்லாம் கண்டித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது.
மாணவிக்கு ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றால் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிக்கு நியாயம் வேண்டும். அதே போன்று அந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சார் யார் என்பதை வலியுறுத்தித்தான் இன்றைக்கு இந்த போராட்டங்களும் முழக்கங்களும் சட்டப்பேரவையிலே தங்களுடைய சட்டையிலே ஸ்டிக்கர் ஒட்டுகிற திமுக அரசுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி இனிமேலாவது நீங்கள் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை கோஷங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆளுநரை சூழ்ந்தும் இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டமன்றத்திற்கு வெளியே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்கள் சட்டையிலே ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பதாதைகளை கையிலே வைத்துக் கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நியாயம் வேண்டும், யார் அந்த சார் என்று தொடர்ந்து அவர்கள் அந்த கண்டன முழக்கங்களை தொடர்ந்து அவர்கள் சட்டப்பேரவையிலும் வெளியேயும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவையினுடைய ஒரு நீதிக்காக போராடுகிற எதிர்க்கட்சியாக அதிமுக தொடர்ந்து களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறது. அநீதி இழைக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை மறைக்கக்கூடிய ஆளுகிற அரசு அதிமுக உறுப்பினர்களை இன்றைக்கு சட்டப்பேரவையிலே இருந்து வெளியேற்றியிருக்கிறது. நீதி கிடைக்கும் விதமாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.